கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எபிரேயர் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இளைப்பாறுதல், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று நம்ம தியானித்தோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ற சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நாம் சந்திக்கிறோம். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கும்போது கொடுக்கிறார். ஆனாலும் இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அது உங்க ஒருவனுக்குள்ளும் இருக்கக்கூடாது. நீங்க எச்சரிக்கையா இருங்க, நீங்க எச்சரிக்கையா இருங்க. சில காரியங்களை யோசிக்கும் போது நம்ம இருதயம் நம்மளை அறியாம தேவனை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அப்ப இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று சொல்லக்கூடிய அளவு பிசாசு நம் இருதயத்தை, மனக்கண்களை குருடாக்குவான். எப்படி அன்றைக்கு ஏவாளுடைய கண்களை குருடாக்கினானோ, அதே போல நம்மளுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிப்பதற்காக பிசாசு பலவிதமான அவிசுவாசமான வார்த்தைகளை கொண்டு வருவான். தேவனுடைய பிள்ளைகள் அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக வானத்தின் வழியாய் இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து மறுபடி வருவதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு நமக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் நம்மளுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, இது பொல்லாத இருதயம், அதை சிறைபிடிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அதை சிறைபிடிக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தரை நம்பிட்டோம், கர்த்தர் தான் தெய்வம் என்று நம்பிட்டோம். அவர் மூலமா ஏராளமான அதிசயங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு இன்னும் ஒரு மறுமையில ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை நாம் ஒத்திகை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த பொல்லாத இருதயம் நமக்குள்ள வந்து விடாதபடி நம்ம எச்சரிக்கையா இருந்தால் நாம் தேவனோடு வாழ கிருபைப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். உங்க வல்லமை எங்களுக்குள்ள இறங்கட்டும். பொல்லாத அவிசுவாசத்தின் வல்லமை இருதயங்களுக்குள்ள வராதபடி வேலிடை தரலும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சமாதான நதி எங்களுக்குள்ளே ஓடட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.